ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுஷோட நடிப்புல வெளியாயிருக்க குபேரா அந்த படத்தோட கதையை தான் நண்பா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தீரஜ்ங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு பெரிய ஆயில் ரிஃபைனரி நம்மளுக்கு இந்தியால இருக்கிறது தெரிஞ்சு, அத மொத்தமா பிரைவேட்டுக்கு மாத்தணும், என்கிட்ட கையில குடுக்கணும்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ட்ட 1,00,000 கோடி பேரம் பேசுறான். இந்த பணம் கைமாறுறது யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணணுங்கிறதுக்காக எந்த தப்புமே செய்யாம ஜெயில்ல இருக்க நம்ம சிபிஐ ஆஃபீஸர் நாகார்ஜுனாவை வெளியே கொண்டு வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா 4 பிச்சைக்காரங்கள வச்சு இந்த பணத்தை நம்ம ஃபினாமி ஆக்கி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர ஒரு பிச்சைக்காரன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ். இந்த பணத்தை எந்த பிரச்சனையுமே இல்லாம மாத்தினாங்களா, தனுஷ் பேர்ல இருந்த 10,000 கோடி அவர் மாத்தினாரா, என்ன பண்ணாருங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்திலே பெரிய பிச்சைக்காரங்க யாருன்னா மிடில் கிளாஸ் ஆண்கள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளாம் சம்பளத்துக்காக முதலாளிகிட்ட பிச்சை எடுக்கிறோம், டார்கெட்டுக்காக கஸ்டமர்கிட்ட பிச்சை எடுக்கிறோம், அன்புக்கும் பாசத்துக்கும் வீட்டில் மனைவி பிள்ளைங்கள்ட்ட பிச்சை எடுக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேலே இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லெவலுக்கு கீழே இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தானே. நீங்கள் எத்தனை பேர் மிடில் கிளாஸ் ஆண்கள்ங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்காக பல வருஷமாக நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அதில் சக்ஸஸ் ஆகி ஆயில் கிடச்சிருச்சுன்னு ஒருத்தங்க கொண்டு வந்து அந்த ஹெட்டுகிட்ட சொன்னோம்னா, சரி ஓகே இதை பற்றி நம்ம வெளியே யார்ட்டே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக தீரஜுங்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சார், ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சரி ரைட்டு, இது யாருக்கு தெரியாமல் எவ்வளோ நேரம் மேட்ச் பண்ணலாம்னா, சார் விடியிற வரைக்கும் மேட்ச் பண்ண முடியும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே அதுக்குள்ளே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் நைட்டோட நைட்டாக மினிஸ்டர்கிட்ட போய் பேரம் பேசுகிறாரு. சார், நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆயில் ப்ராஜெக்டில் இன்றைக்கி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும், அதில் இருக்க மொத்த பேர் இறந்து போயிடுவாங்க, இந்த விஷயம் வெளியவே வராது, நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை என் கையில் கொடுங்க, உங்களுக்கு எங்கே எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். சரி ஓகேன்னு சொன்னால் அங்கே இருக்க அத்தனை பேரையுமே கொன்னுட்டு அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி நம்மளுக்கு நியூஸை பரப்பிடுறாங்க. நம்ம மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா இறந்த ஒவ்வொருத்தவங்க குடும்பத்துக்கும் 20 லட்ச ரூபா நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒப்படைக்கிறோம், நம்ம ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம மினிஸ்டர் போட்டிருக்க டீல் என்னன்னா 50,000 கோடி ஒயிட்லையும் 50,000 கோடி பிளாக்லையும் எனக்கு வேணும். இதில் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தேன்னா இதில் இருக்கவங்க யாருமே எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாவே இருக்காது, அதனால நீ எந்த வகையில் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நாங்கள் மாட்ட மாட்டோம், நீ தான் மாட்டுவேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம தீரஜ் அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் இருக்குன்னா எந்த வகையிலையும் நம்ம பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இதை சேஃப்டியாக செய்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அவன் பார்த்தேன்னா நம்மளுக்கு தீபக்னு சொல்லிட்டு ஒரு சிபிஐ ஆஃபீஸரு மினிஸ்டர் மேலேயே ரைடு பண்ணதுனால அவனை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீபக் நாகார்ஜுனா தான் அவர்கிட்ட போய் டீல் பேசுகிறாங்க. உனக்கு இன்னும் தண்டனை 5 வருஷம் இருக்குது, நீ இந்த விஷயத்த செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா உடனே நாங்கள் வெளியே எடுக்கிறோம்னா வேற வழியே இல்லாமல் அவனை ஒத்துக்கிறாரு. இந்த பிளாக் மணி நம்மளுக்கு ரெடியாக இருக்குன்னா அதை நான் எப்பப்போ எங்கெங்கே கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒயிட்டாக மாற்றணும்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வேற ஒரு 4-5 பேரை வச்சு புதுசாக ஒரு ஃபாரின் கம்பெனி ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஃபினாமி பேர்லேயே ஓப்பன் பண்ணி இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா யாருன்னே தெரியாத ஒருத்தன் பேரில் ஓப்பன் பண்ணி அவன் மொத்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கையெழுத்து நம்ம பண்ணுற எதுவுமே நான் உங்களுக்கு என்னன்னே புரியாது, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பிச்சைக்காரங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ். அவர் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பிச்சைக்காரராக இருக்கார். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்கியராஜ் சாமியாராகவும் இருப்பார். அங்கே வர நம்ம நாகார்ஜுனோட ஆட்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே ஃப்ரீ, வேலை செய்ய யார் வரானா 2-3 பேர் எந்திரிக்கிறாங்க. அதில் நம்ம தனுஷை மட்டும் பார்த்துட்டு நீ மட்டும் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத வேறு இடத்துல இருக்க வேறு பிச்சைக்காரங்களில் ஒரு 3 பேரை சேர்த்துக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேர். அதில் குஷ்புன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க 4 பேருக்கும் பல்லு வளர்க்குறதுலேருந்து எப்படி பேசணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தீபக் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவங்க பேரில் இருக்க பணத்தை ஃபுல்லாகவே மாற்றிட்டு இவங்களை நம்ம எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் அனுப்பி விட்டுறலான்னா நம்ம தீரஜ் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக பணத்தை மாற்றினதுக்கப்புறம் இவங்களை முடிச்சிடணும், தீபக்கை நான் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா இவங்களை உயிரோட விட்டோம்னா நாளைக்கு வெளியே சொன்னால் நம்ம பேர் வெளியே வந்துடும் சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறப்ப செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அடித்தாங்கன்னா தீபக் பயங்கரமாக கோவப்படுவார். ஏன்னா இவங்க 4 பேர் ஏதாவது தப்பு செஞ்சாலும் ஏன்ட்ட தான் சொன்னு சொல்லணும், அவங்கள அடிக்கிறது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு. அதே மாதிரி அவங்க 4 பேருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு.
அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தேவாக்கு இவர ரொம்பவே பிடிக்கும். நம்ம தேவாவோட சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே இல்லாத ஒரு அனாதாசிரமத்தில போய் சேர்ந்தா, அவைங்க வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு இவர விக்கிறாய்ங்க. அங்க இருக்க உப்புலி அண்ணங்கிறவர் தான் இவர கஷ்டப்பட்டு ஜன்னல் வழியா சின்ன வயசுலயே தப்பிக்க வச்சு, "நீ தப்பிச்சு போயிருடாம் பாரு." ஆனா, அவர் அந்த ஜன்னல் வழியா தப்பிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவைங்க ஆளுக்க புடிச்சிருவாய்ங்க. அதனால இவர் சின்ன வயசுலேருந்து அந்த உப்புலி அண்ணன் மேல பாசமா இருப்பாரு. இங்க நம்ம தீபக் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு, அதே மாரி தொட்டு பேசுறத வச்சு, "சார், நீங்க என் உப்புலி அண்ணன் சார். சின்ன வயசுல எங்க உப்புலி அண்ணன் தான் சார் என்னை இதே மாரி கேட்டுச்சுன்னு" சொல்லிட்டு ரொம்பவே நம்மளுக்கு தீபக் மேல இவர் பாசமா இருப்பாரு. 4 பேர்ல ஆள் பேர்ல இருக்க பணத்த நம்ம நாகார்ஜுனா டிரான்சாக்ஷன் பண்றாரு. டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சோனே நம்ம நாகார்ஜுன அடக்க கூட்டிட்டு போயிருவாய்ங்க. கூட்டிட்டு போயிட்டு அவர போட்ல வச்சு அவர போட்டு தள்ளிர்றாய்ங்க. ஆனா நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வராம தேவா பார்த்தீங்கன்னா, தீபக்குக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "டேய் தேவா, ஃபோன் அடிக்கலாம் கத்துக்கிட்டியா? சூப்பர்டாண்ணா." "சார் கேளு, நைட் ஃபுல்லா வீட்டுக்கே வரல சார் நான்." "சரி ரைட் வைய்யேன், நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன்னு." அப்பதான் இவர் கெஸ் பண்ணிட்டு தீரஜ் வீட்டுக்கு போனோம்னா, "உங்களுக்கு தான் தெரியுமே சிபிஐ சார், கண்டுபிடிச்சிருப்பீங்களேன்னு" கேட்டா, "நீங்க இத என்ட்ட சொல்லவே இல்ல. நான் அவங்கள அனுப்பி விட்டுறேன்னு தானே சொன்னேன்னா, அத நீங்க கேட்கக்கூடாது. மாட்னா என்னோட பேரும், உங்க பேரும், மொத்தமா எல்லாரோட பேரும் போயிரும். அதனால இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க பாரு." இவர் வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா, அடுத்த 2வது ஆளையும் அதே மாரி டிரான்சாக்ஷன் பண்ணோனே போட்டு தள்ளிர்றாய்ங்க. இப்ப இங்க மீதி இருக்கிறது நம்ம தேவாவும், குஷ்புவும் தான். அவங்கள பாத்துக்கிறது அங்க ரோபோங்கிற ஒருத்தன். அவன் தான் பாத்தீங்கன்னா சைக்கோ மாரி நடந்துக்குவான். அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு பிரெக்னென்ட்டா இருக்க குஷ்புவ தப்பா நடந்துக்க பாப்பான். நம்ம தேவாவுன ஓங்கி மண்டையிலே அடிச்சுட்டு, நம்ம குஷ்புவும் இவனும் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் கதவு பூட்டிக்கிறாங்க. அங்க இருக்க ஜன்னல் வழியா நம்ம குஷ்புவ வெளிய அனுப்பலான்னு பார்த்தோம்னா, அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறதுனால போக முடியல. கதவ பூட்டிட்டு அங்கேயே உட்காந்துட்டா. நம்ம நாகார்ஜுனா மறுநாள் காலையில வராரு. "தேவா என்ன பண்ற? ரூம்குள்ள வேகமா வெளிய வா, நம்மளுக்கு டைம் ஆச்சு. கிளம்பணும்னு" சொன்னோம்னா, "சார் ரோபோ நல்லவே இல்ல சார்னா." "சரி ரைட், எதுவா இருந்தாலும் போய் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு அங்க டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போனோம்னா, நம்ம தேவா சொல்றாரு, "சார் இப்படி பண்ணிட்டா சார் நேத்து குஷ்புவ" அப்படின்னு சொன்ன உடனே, இவர் டென்ஷன் ஆயிட்டு போய் அவன அடி அடின்னு ரோபோவ விட்டு வெளுத்து எடுக்குறாரு. "ஏன்டா உனக்குலாம் அசிங்கமா இல்ல? அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்னா." "சார் நான் பொறுக்கினா, நீ யாரு? காந்தியா? பணத்த மாத்தி விட்டோனே சாக போற பிச்சைக்காரி. ஒரு நாள் என்கூட சந்தோஷமா இருந்தா என்ன? குறைஞ்சா போயிருவா." அப்படின்னோனே இவருக்கு ஒரு மாரி அசிங்கமா போயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தனுஷோட டிரான்சாக்ஷனு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு கண்ணா தான் இருக்கும். அந்த கண் ரெட்டினா வச்சு பாஸ்வேர்ட கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு, அதே மாரி இவர கூட்டிட்டு போனா, போற வழியிலேயே நம்ம ரோபோ பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு அடிச்சு நம்மளுக்கு தனுஷ போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாரு. "சார் நான் ஒரு நிமிஷம் சார், சூச்சு போய்க்கிறேன் சார்ன்னு" சொல்லிட்டு நம்ம தேவா கீழ இறங்குனோம்னா, கரெக்ட்டா ஷூட் பண்ண போகும்போது, இங்க நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருந்தது. டிக்ளைன்டுன்னு சொல்லி வருது. அத பார்த்தோனே மிரண்டு போயிட்டு, நம்ம தெய்வக்கு வேகமா ஃபோன் அடிக்கிறாரு. "டேய் ரோபோ, அவன கொன்றாத, இங்க டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆயிருச்சு. தேவாவ மறுபடியும் உயிரோட கூட்டிட்டு வான்னு" சொல்லிட்டு. சரின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரதுக்கு திரும்புனா, இவர் கன் பாயிண்ட்ல வச்சிருந்ததுனால அவர் தப்பிச்சு அங்கருந்து ஓடி போயிட்டாரு. நம்ம நாகார்ஜுனாக்கு தெரிஞ்சு அவரும் அங்க வந்து பார்த்துட்டு, "மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தேடுங்க. இல்லைன்னா இந்த பணத்த நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னு" சொல்லி தேடுனா, நம்ம தேவா பார்த்தீங்கன்னா, அப்படியே மெல்ல நடந்து நடந்து இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துர்றாரு. அங்க ரேஷ்மிகா பார்த்தீங்கன்னா, உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜுன்னு ஒருத்தன லவ் பண்ணி, அவன் பேச்ச கேட்டு இங்க ஊருக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. ஆனா, அவன் பார்த்தீங்கன்னா, "வரமாட்டேன். பணம், காசு எதுவுமே இல்லாம உன்னைய வச்சுட்டு நான் வாழ முடியாதுன்னு" சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். அவங்க அப்படியே மனசு வெறுத்து போய் அப்படியே ட்ரெயின்ல விழுக போனா, நம்ம தனுஷ் டக்குன்னு தடுத்துட்டு, "ஏங்க அப்படிலாம் சாகக்கூடாதுங்க. பொழைக்கிறதுக்காக வாழணும்." நம்ம ராஷ்மிகாவும் மனச மாத்திட்டு கிளம்புனா, அவங்கள்ட்ட "ஒரே ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன வாங்குறாரு. ஃபோன வாங்கி நம்ம தீபக் சார் நம்பருக்கு அடிக்கிறாரு. ஆனா, அவர் ஃபோன கார்லயே போட்டுட்டு தேடிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, ஃபோன அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஃபோன அட்டெண்ட் பண்ணலைன்னோனே, இவங்க ஃபோன வாங்கி டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்புனா, இவருக்கு எங்க போறதுன்னு சொல்லி வழி தெரியாம மறுபடியும் இவங்க பின்னாடியே போறாரு. "ஏன் பின்னாடி எதுக்குடா வர்றேன்னு" சொன்னா, "மேடம் ரொம்ப பசிக்குது மேடம். இன்னைக்கு என்ன கிழமைன்னு" சொன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்ன உடனே, "இங்க பக்கத்துல ஏதாவது தர்கா இருந்தா என்னை இறக்கி விட்டுருங்களேன். அங்க எனக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்கன்னு" சொல்லிட்டு, அவர் அங்கனக்குள்ள இருக்க தர்கா கிட்ட இறங்கிக்கிறாரு. இங்க தீபக் பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கால வச்சு திருப்பி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணி கரெக்ட்டா வந்தா, நம்ம ராஷ்மிகா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்ல வேலை தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவர் அங்க வந்த உடனே நம்ம தேவாவோட ஃபோட்டோ காமிச்சு, "இவன் தான் உன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணானான்னு" கேட்டா, "ஆமா சார்னா." "இவன் இப்ப எங்க இருக்கான்? என்ன ஏதுன்னு" கேட்டா, "தர்கா கிட்ட இறக்கி விட்டேன்னு" சொன்ன உடனே, சரி ஓகே ரைட்டுன்னு அங்கருந்து கிளம்புறாரு. ஆனா, அவங்க வீட்ல இருக்கவங்க ஃபுல்லா இவ லவ் பண்ணி தான் ஓடியாந்தான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேல இந்த பொண்ணு வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ராஷ்மிகாவ வீட்ட விட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. இங்க இவர தேடி நம்மளுக்கு தர்காக்கு வந்தா, கரெக்ட்டா அப்பதான் தட்டுல சாப்பாடு போட்டு இவரு பந்தியில உட்கார்ந்திருப்பாரு. ஆனா, கரெக்ட்டா இவங்க ஆட்கள பார்த்தோனே வேற வழியே இல்லாம தண்ணிக்குள்ள குதிக்க போனவரு, பசி தாங்க முடியாம வாயில 2 வாய் பிரியாணிய மட்டும் அள்ளி வச்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிடுவாரு. அங்க நம்மளுக்கு கரை ஒதுங்கிட்டு மறுபடியும் தீபக்கு எப்படியாவது ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஃபோன கேட்டு கேட்டு பார்த்தா, யாருமே இவருக்கு ஃபோனே தரல. அதே மாரி தீரஜ் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம நாகார்ஜுனாவ பிரஷர் குடுக்குறாரு. "என்னாச்சு? பாதி டிரான்சாக்ஷன் முடிச்சு மீதி டிரான்சாக்ஷன் முடியலன்னா, அவங்க நம்மள சந்தேகப்படுற மாரி இருக்கும். சீக்கிரம் முடிங்கன்னு" சொன்ன உடனே, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குஷ்புவ கூப்பிட்டு அவங்க டிரான்சாக்ஷன பண்றாரு.
டிரான்சாக்ஷனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இவங்கள அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. அப்பா பார்த்தீங்களா, வயிறு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாயிருச்சுன்னு சொல்லிட்டு, உள்ள ராஜா இருக்கான், ராஜா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாசமா பேசுவாங்க. இவருக்கு அப்படியே கண்ணு கலங்கும். நம்ம தேவா பார்த்தீங்கன்னா, அவங்க 4 பேர் வச்சிருந்த வீடு எங்க இருக்குன்னு தான் இத்தன நாளா தேடிட்டு அலைவாரு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வாட்டர் லைன் பக்கத்துல இருந்தத வச்சு அவரோட வீட கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க இருக்க செக்யூரிட்டிட்ட வந்து, "தீபக் சார் மேல இருக்காரான்னு?" சொன்னா, மேல தான் இருக்காரு. நீ உள்ள போன்னு சொல்லிட்டு, வேகமா ரோபோக்கு ஃபோன் அடிக்கிறான். சார் தேவா வந்திருக்கான்னு சொன்ன உடனே, வேகமா எல்லாருமே டீமா கிளம்பி நேரா இங்க வீட்டுக்கு வந்தா, நம்ம தேவா இங்க வீட்டுக்குள்ள தேடி பார்க்குறாரு. யாருமே இல்ல. குஷ்புவையும் காணோம். அவளோட ஜாமான் ஃபுல்லா கலைஞ்சு கிடக்கு. எங்க போனாங்கன்னே தெரியலேன்னா, மாடியிலேருந்து பார்க்குறாரு. கரெக்ட்டா தீபக் அங்க வந்துட்டு, ரோபோவும் தீபக்கும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோனே, இவருக்கு ஃபுல்லாமே காரணம் தீபக் தான் சொல்லி தெரிஞ்சிருச்சு. அவர் கண்ணு கலங்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ள போய் கதவ பூட்டிட்டாரு. நம்ம தீபக் வந்து சமாதானப்படுத்துறாரு. "தேவா ஒண்ணும் பிரச்சனை இல்ல தேவா. நான் பார்த்துக்கிறேன். ரோபோவ நான் சும்மா விட மாட்டேன். அவன என்ன பண்றேன்னு பாரு. நீ கதவ திறன்னா, நான் உங்கள உப்புலி எண்ணெய் மாரி தானே சார் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு" சொல்லிட்டு, அவரு ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிர்றாரு. இவங்க அவர அந்த காட்டுக்குள்ளே சுத்தி வளைச்சு அவங்கள்ட்ட இருந்து சண்டை போட்டு தப்பிச்சேன் புடிச்சேன்னு சொல்லி ஓடி வந்தா, அவர் கரெக்ட்டா மயக்கம் போட்டு விழுகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஷ்மிகா இப்ப வந்து குடியிருக்க லேடீஸ் ஹாஸ்டலு. வேற வழியே இல்லாம அவன மறுபடியும் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு, "டேய் ஏன்டா எங்க பார்த்தாலும் என்னையவே பின்னாடியே தொரத்திட்டு வர, செய்றேன்னு" சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அவங்க எதுக்காடா உன்னைய தொரத்துறாங்க, செய்றாங்கன்னா, "எனக்கு தெரியல மேடம். நான் எதுவுமே திருடல, செய்யல. நான் வெறும் பிச்சைக்காரன் தானா?" அவங்கள்ல வேற யாரையாவது உனக்கு தெரியுமா, செய்யுமான்னு சொல்லி கேட்டா, இவர் பேர்ல இருந்த ரூ. 700,00,00,000 சொத்த வந்து இன்னொரு ஆளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்திருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்திருப்பாரு. அந்த விசிட்டிங் கார்ட காட்டுனோனே, இந்த இடம் இங்கருந்து 3 மணி நேரம் டிராவலிங் தான். பஸ்லயே போயிரலாம். இந்தா நான் ராஜுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு. எப்படி அவனுக்கு குடுக்க முடியாது. நீயாவது போட்டுக்கோ. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போ. அப்படின்னா தான் உன்ன ஆஃபீஸ்க்குள்ளயே விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம தீரஜுக்கு எப்ப தேவா தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சுச்சோ, அப்பயே நம்மளுக்கு நாகார்ஜுனாவ கூப்பிட்டு கிளி கிளின்னு கிழிச்சுட்டு, இதுவரைக்கும் அவன் சந்திச்ச எல்லாரையும் நம்ம போட்டு தள்ளணும்னு சொல்லி பார்த்தா, நம்ம சப் ரிஜிஸ்ட்ரார் தான். அதனால அவரையும் போட்டு தள்ளிருவோம்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரார போட்டு தள்ளிட்டாங்க. அது தெரியாம இவர் இங்க வந்து கேட்டோம்னா, அவர கொலை பண்ணிட்டாங்களா? அப்படின்னு சொல்லி பயந்து போய் கேட்கிறாரு. என்னது கொலை பண்ணிட்டாங்களான்னு சொல்லி டவுட் ஆன உடனே, நேரா அங்க இருக்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இவர இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க தூக்கிட்டு போய் வச்சு இவர அடி அடின்னு அடிச்சு கேட்டோம்னா, "சார் நான் வெறும் பிச்சைக்காரன் தான் சார். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். என்னைய கூட்டிட்டு வர சொன்னாங்க சார். கையெழுத்து போட்டேன் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும்னா." அங்க இருக்க இன்ஸ்பெக்டர், சரி இவன் எதுல தான் கையெழுத்து போட்டான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூ. 700,00,00,000 சொத்து வித்திருக்கான். இவன் வித்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, அதே பில்டிங்க்கு எதுக்க பார்த்தீங்கன்னா, வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கவன். அப்படின்னா இவங்க 2 பேருமே ஃபினாமி தான். இந்த ஆள் யாரோட ஃபினாமின்னு பார்த்தா, அவர் எம்பியோட ஃபினாமிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப நீ யாரோட ஃபினாமிங்கிறது தான் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, இவர் யோசிச்சுட்டு இருந்தா, அதுக்குள்ள தீபக் இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு நேரா அங்க வந்துருவாரு. நம்ம தீபக்க பார்த்தோனே, தேவா அந்த பில்டிங்க்கு மேல பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் நான் சிபிஐன்னு சொல்லி தீபக் சொன்ன உடனே, சொல்லுங்க சார். சார் இவன வந்து யாரோ ஃபினாமிய யூஸ் பண்ணியிருக்காங்க சார். செஞ்சிருக்காங்க சார். இவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எம்பி சார் ஃபினாமியன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, ஐயய்யோ சார் அவர் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். அவர் உங்கள கொல்ல போறாரு சார்ன்னு சொன்னா, அந்த போலீஸ்காரரு டக்குன்னு நம்மளுக்கு கன்ன தூக்கி தீபக் நேரா நீட்டுறாரு. ஆனா இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இவன் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யோசிக்காம நம்ம தீபக்க அந்த போலீஸையே ஷூட் பண்ணி கொன்றுறாரு. நம்ம தேவா பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு பயந்து போய் பில்டிங் மேல இருந்து குதிச்சோம்னா, ஜஸ்ட் மிஸ்ல தென்னை மர ஓலைய புடிச்சுட்டு அவர் தப்பிச்சிடுறாரு. இவர ஷூட் பண்ணியும் கொல்ல முடியாது. ஏன்னா ரூ. 10,000,00,00,000 இவர் பேர்ல தான் இருக்கு. அதனால வேற வழி இல்லாம இவர சும்மாவே விரட்டிக்கிட்டு ஓடுறாய்ங்க. நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா, மனசளவுல ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டாரு. நம்ம கடைசியில இவ்வளவு கேவலமா மாறி ஒரு கொலையே பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு, ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இதுவரைக்கும் இவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி தெரியல. ஆனா இப்ப தான் தெரியுது இவ்வளவும் பண்றது மினிஸ்டருக்காகனா, என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எடுத்து பார்க்குறாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் இதுல தீ விபத்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ட இவங்க கையில ஒப்படைச்சிருக்காய்ங்க. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கண்டிப்பாக அந்த ஆயில் இதுக்காக தான் இவங்க இத்தன பேர கொன்றுருக்காங்க. இவ்வளவு பணமா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுட்டு, எல்லா ஹார்ட் டிஸ்க், சிசிடிவி எல்லாத்தையுமே இவர் எவிடன்ஸா சேகரிச்சு, நம்மளுக்கு பத்திரமா ஒரு லாக்கர்ல ஒளிச்சு வைக்கிறாரு. ஒளிச்சு வச்சுட்டு இவர் நேரா அவங்க ஃபேமிலிட்ட போயி, இவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம். நீ துபாய்க்கு கிளம்பி போயிரு. நான் ஒரு 10, 15 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்னா, என்னங்க நடக்குது? எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னா, நீ பயப்படாத. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கிருந்து உடனே துபாய் கிளம்பி போயிருன்னு யாருக்குமே தெரியாம அவங்கள ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ்க்குமே எதுக்கு நம்மள தேடிட்டு சுத்துறாங்கங்கிறது தெரியாது. நம்ம போலீஸ்காரர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு சுத்துறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உன் பேர்ல கோடிக்கணக்கான ரூவா இருக்கும்னா, கோடிக்கணக்கான ரூவானா எவ்வளவு சார் இருக்கும்னா, இப்ப நீ திருப்பதியில பிச்சை எடுத்தல, இந்த மாரி ஹைதராபாத், சென்னை, மும்பை இதுல இருக்க எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் வீடு, காரு, அவங்க தேவையான படிப்பு, ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே கட்டி கொடுத்தாலும், இன்னும் உன்ட்ட பணம் மிச்சம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோடி, கோடி, கோடி ரூவா அவ்வளவு பணம் உன்கிட்ட இருக்குடா.
இதனால தான் நம்மள துரத்துறாங்கங்கிறது தெரிஞ்ச உடனே, இங்க நம்ம ராஷ்மிகாவ தேடி வந்து அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. "ஏங்க என் பேர்ல ஏதோ கோடி, கோடி, கோடி ரூவா இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னைய துரத்துறாங்களான்னு" சொன்னா, "இது எதுக்குடா என்ட்ட வந்து சொன்னேன்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த இன்ஸ்பெக்டர கொன்னுட்டாங்க. இப்ப இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுல, எனக்கு தெரிஞ்சு உங்களையும் கொன்றுவாங்க. வாங்கங்க இங்கேருந்து ஓடி போயிருவோம்னா, என்ட்ட ஏன்டா சொன்ன? என்ன ஏன்டா ஓடி போலான்னு சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு, வேற வழி இல்லாம கரெக்ட்டா நம்ம தீபக்கோட ஆட்கள் அங்க வந்துடுறாய்ங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து தப்பிச்சேன் பொழச்சேன்னு சொல்லிட்டு குப்பைக்குள்ள எல்லாம் புகுந்து ஒரு வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க அங்கருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல அடிபட்டு கிடக்கான். அவன வந்து கார்ப்பரேஷன்காரங்க அள்ளிட்டு போணுமாம். இவர் வேகமா வந்துட்டு, "வேணாங்க ப்ளீஸுங்க அவன தூக்கிட்டு போ வேணாம்னு சொல்லி சொல்லுங்கங்க. அவன கூட்டிட்டு போய் புதைச்சுட்டாங்கன்னு" சொல்லி சொன்னா, மறுபிறவில அவன் பிச்சைக்காரன் ஆயிருவான். "நான் பணம் தரேன்னு சொல்லி சொல்லுங்கன்னு" சொன்னா, "உன்ட்ட ஏதுடா பணம்னு" சொல்லி அவங்க கேட்குறாங்க. "நான் சொல்லுங்கங்க ப்ளீஸுங்கன்னு" சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு, "சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்க பணத்தோட வந்து இந்த பணத்த நாங்களே எடுத்துக்கிறோம்னு" சொல்லிட்டு, ராஷ்மிகா அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. பணத்துக்கு என்னடா பண்ணுவேன்னு சொன்னா, "நான் சொல்ற இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு போங்கன்னு" தனுஷ் சொல்றாரு. அது வேற எங்கேயும் கிடையாது. நம்ம இறந்து போன ரிஜிஸ்ட்ரார் இருக்காரு இல்லையா? அவருக்கு இவர் ஒரு வீட்ல வச்சு தான் நம்மளுக்கு லஞ்ச பணம் குடுத்திருப்பாரு. அந்த வீடு தான். நம்ம போலீஸ்காரனோட ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க கட்டு கட்டா சூட்கேஸ்ல இருக்க பணத்தையும், தங்க பிஸ்கட்டையும் இவர் பார்த்திருப்பாரு. அதனால அதே இடத்துக்கு நம்ம ராஷ்மிகாவையும் கூட்டிட்டு போறாரு. அவங்க இவ்வளவு பணத்த பார்த்தோனே மிரண்டு போயிடுறாங்க. "டேய் என்னடா இவ்வளவு பணம் இங்க இருக்குன்னா?" "மேடம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு நீங்க எங்க போணுமோ போயிருங்க மேடம். இதுக்கு மேல நீங்க என் கூட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னே தெரியாது. இந்த பணத்த மட்டும் வாங்கிட்டு, அவன் பணத்த எரிக்கணும். அதுக்கு இவ்வளோ பணம் போதுமான்னு" சொல்லிட்டு, பை நெறையா கட்டுக்கட்டா பணத்த எடுத்துட்டு, இங்க நேரா கார்ப்பரேஷன்காரன்ட்ட வந்து கட்டுக்கட்டா பணத்த குடுத்தா, அவைங்க அவ்வளவுதான் மொத்த பேரும் அப்படியே கால்ல விழுகாத குறையா சல்யூட் அடிக்கிறாய்ங்க. அவரோட பணத்த கிராண்டா ஊரே மெச்சுற அளவுக்கு கொண்டு போனா, நம்ம ராஷ்மிகா மனசு கேட்காம அவங்களும் கூடயே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் போலீஸ்ட்டலாம் பணத்த குடுத்து, அந்த பணத்த சூப்பரா கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. இவர் மீதி இருந்த பணத்த அங்க இருக்க பிச்சைக்காரங்க கையில குடுத்தோம்னா, அவங்க எல்லாரும் அப்படியே வணக்கம் வைக்கிறத பார்த்தோனே இவருக்கு ஒரு மாரி ஆயிருது. இங்க வந்த உடனே ராஷ்மிகா சொல்றாங்க, "இந்த பணத்த எடுத்துட்டு போய் இனிமே பிச்சை எடுக்காத. ஏதாவது தொழில் செஞ்சு எங்கேயாவது போய் பொழச்சுக்கோ. நானும் இங்கேருந்து கிளம்புறேன்னு" சொன்னோம்னா, "நீங்க போங்க மேடம். எனக்கு மொத்த பணமும் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னா" "மொத்த பணமுமா? எனக்கு புரியலடான்னா, என் மேல இருக்க கோடி, கோடி, கோடி பணம் இருக்கு இல்லையா? எல்லாமே எனக்கு வேணும் மேடம். நான் தீபக் சார தூக்கப் போறேன். அவருக்கு மட்டும் தான் அந்த பணத்த எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தெரியும்னா, இந்த உலகம் அவங்களோடதுடா. பணம் அவங்ககிட்ட இருக்கு. பதவியில இருக்கவங்க, போலீஸ் எல்லாமே அவங்க கையில இருக்காங்கன்னா, மேடம் இந்த உலகம் எனக்கும் சொந்தமானது. நானும் இந்த உலகத்துல தான் வாழ்றேன். என்னால அப்படியெல்லாம் விட முடியாதுன்னா, சரி தீபக் சார எப்புட்றா தூக்கப் போறேன்னா, நான் ஃபோன் அடிச்சிருக்கேன்ல, கரெக்ட்டா அத வச்சு அவங்க அந்த இடத்துக்கு தேடி வருவாங்கன்னா, கரெக்ட்டா அதே மாரி தீபக் அவங்க டீமும் தேடி வருது. இவர் கரெக்ட்டா எல்லாரும் போனோனே தீபக்க பிளான் பண்ணி கடத்திட்டு வந்துடுறாரு. கடத்திட்டு வந்துட்டு, "எனக்கு அந்த பணம் மொத்தமா வேணும். எனக்கு எடுத்து குடுங்கன்னு" சொல்லி கேட்டா, "டேய் அந்த பணத்த உனக்கு எடுத்துக் குடுக்க முடியாதுடா. நான் இந்த மினிஸ்ட்ரி எல்லாரையுமே மொத்தமா மாட்டி விடுறதுக்காக எல்லா எவிடன்ஸும் பக்காவா நான் வச்சிருக்கேன்டா. நீ கவலையேப்படாத. எல்லாரையும் நான் மாட்டி விட்டுருவேனா, நான் உங்கள நம்ப மாட்டேன். குஷ்பு உங்கள நம்புனால, அநியாயமா எல்லாரையுமே கொன்னுட்டீங்களே! அவ கர்ப்பமா இருந்தா, உங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட்டாளான்னா, டேய் அவ இன்னும் சாகலடா. உயிரோட தான் இருக்கா. அவங்கள ஏமாத்தி அவள நான் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னா, சார் அப்படி மட்டும் நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, மொத்த பணத்தையும் நான் உங்கள்ட்டயே குடுத்துர்றேன். ஆனா குஷ்பு மட்டும் என்ட்ட ஒப்படைச்சிருங்கண்ணா. நீ கவலையே படாத. நீ நெனைக்கிற மாரியே நான் செய்றேன். நீ வா மொத" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் குஷ்பு இருக்க இடத்த காமிக்கிறாரு. கரெக்ட்டா குஷ்புவ பார்த்தோனே இவர் அப்படியே கண்ல கலங்கி அழுதுட்டு, "ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்க கூட வரேன் சார். மொத்த பணத்தையும் நீங்க கேட்கிற மாரியே நான் குடுத்துர்றேன் சார்ன்னா, நான் இது எல்லாத்தையும் எவிடன்ஸா வச்சு மொத்த பேரையும் நான் மாட்டி விடுறதுக்கு முடிவு பண்ணியிருப்பேன்னு" சொல்லி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம தீபக்கோட ஃபோன ட்ராக் பண்ணி இவங்க நேரா அந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டாய்ங்க. நம்ம தீபக்குக்கும் வில்லன் குரூப்க்கு இடையில பயங்கரமா கன் ஷாட் நடக்குது. கஷ்டப்பட்டு நம்ம குஷ்புவ வெளிய தூக்கிட்டு போனோம்னா, அதுக்குள்ள நம்மளுக்கு தீபக்க அங்கேயே சுட்டு கொன்றுறாய்ங்க. ஆனா அவர் சாகறதுக்கு முன்னாடி சொல்றாரு, "தேவா நானும் உன் உப்புலி அண்ணன் தான்டா. இந்தடா இந்த பைய எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடுடா. மொத்த பேரும் மாட்டிருவாய்ங்க. நீ தப்பிச்சிடலான்னு" சொல்லிட்டு, அவர் அந்த பைய எடுத்துட்டு குஷ்புவ கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயே குஷ்புக்கு டெலிவரி ஆயிருது. ஆனா அந்த இடத்திலேயே குஷ்பு இறந்தும் போயிடுறாங்க. இப்ப நம்ம தேவா தீபக்கோட ஃபோன்லேருந்து தீரஜோட நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "டேய் உனக்கு என்ன தான்டா வேணும்னு சொன்னா, எனக்கு நீ ஒரு நாள் பூரா பிச்சைக்காரனா பிச்சை எடுக்கணும். அப்படி நீ பிச்சை எடுத்துட்டேன்னா, என்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் உன்ட்ட குடுத்துட்டு, நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுறேன்னு" சொன்னா, சரின்னு சொல்லிட்டு இவரும் பிச்சை எடுக்கிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா, இவர் சுத்தி நின்னு வாட்ச் பண்றத வச்சு, "டேய் அவன் இங்க தான் சுத்தி இருக்கான்னு" சொல்லி அவரோட ஆட்கள வச்சு ஃபுல்லா தேடுறாரு. ஆனா அவர கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவர் பார்த்தீங்கன்னா, நம்ம தீரஜ அடிச்சு நம்மளுக்கு குப்பை தொட்டிக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. "சார் ஒரு நாள் பூரா பிச்சை எடுத்தியே, எங்க பிச்சைக்காரங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி புரியுதுண்ணா. என்னடா எனக்கு கிளாஸா எடுக்குறேன்னா, நீ ஒரு நாள் பிச்சை எடுத்தாவது நீ திருந்திருவேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா நீ திருந்த வாய்ப்பே கிடையாது சார்ன்னா." 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தேவாவ கரெக்ட்டா கேரி பேக்க போட்டு இவர் மூச்ச புடிச்சு கொன்னுட்டு இருந்தா, பக்கத்துல இருந்த ஒரு கம்பி எடுத்து இவர் டக்குன்னு இவர கிழிப்பாரு. அது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம தீரஜோட கழுத்துல கிழிச்சு, அந்த இடத்திலேயே நம்ம தீரஜ் இறந்து போயிடுறாரு.
இவர் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவையும் அந்த குழந்தையும் தூக்கிட்டு நேரா திருப்பதிக்கு போயிடுறாரு. இவர்ட்ட இருக்க பணத்த வச்சு பிச்சைக்காரங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம மினிஸ்டர காட்டுனா, அவரு மறுபடியும் அந்த ஆயில் கார்ப்பரேஷன இன்னொருத்தவங்களுக்கு 1,00,000 கோடிக்கு விலை பேசிட்டு இருக்காரு. இந்த உலகம் இப்படித்தான். இதுல தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த படத்த முடிக்கிறாங்க. நம்ம டைட்டில்லயே சொல்லியிருப்போம். நல்லவனா இருக்கிறதுக்கு பெரிய பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையில இன்னைக்கு ரூ. 100 இருக்கா? முடிஞ்சா எவனாவது ஒருத்தவனுக்கு ரூ. 15க்கு ஒரு டீ வாங்கி குடுப்போம். என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நான் நெறையா செஞ்சுட்டு இருக்கேன் நண்பா. ஆனா எதையுமே பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து செஞ்சு நான் போடல. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் மொத எடுத்த வீடியோலயே ரொம்பவே ஒரு மனசு வருத்தமான விஷயம் நடந்துச்சு. உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு YouTubeல மொதன்னு சொல்லி வருமானம்னு சொல்லி வந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பொங்கல் டயம். அதனால ஒரு 50 பேருக்காவது அந்த பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு ரோடு ஓரத்துல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நான் வாங்கி குடுத்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ட் போட்டு ஒரு 20 பேர்ட்ட இருந்தாங்க. அவங்கள்ட்ட குடுக்கும்போது இந்த மொபைல் கேமராவ சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஆனா, அங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு வாங்கும்போது மட்டும் என்ட்ட கேட்டுச்சு, "அண்ணா இத நீங்க வந்து இந்த டிவி, மொபைல் எல்லாம் போட்டு விடுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "ஏன்டா பாப்பான்னு?" சொல்லி கேட்டப்ப, இந்த மாரி ஒரு தடவ செப்பல் வாங்கி ஒருத்தவங்க குடுத்தாங்க. அத போட்டு விட்டதுலேருந்து என்னைய ஸ்கூல்ல கிண்டல் அடிச்சுட்டே இருந்தாங்கண்ணா. "ஓசி செருப்பு தான, ஓசி செருப்பு தானன்னு" சொல்லிட்டு சொன்னுச்சு. அந்த வார்த்தைய கேட்டோனே எனக்கு உண்மையிலே அவ்வளோ அசிங்கமா போயிருச்சு. நம்ம இப்படி வீடியோ எடுத்து போடுறதுனால, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு அவமானம்லாம் வருமா? அப்படிங்கிற மாரி. உண்மையிலேங்க நான் எடுத்த வீடியோ அதுதான். ஆனா நான் செஞ்ச உதவி அது கிடையாது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ இடத்துல, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சிருக்கேன், வாங்கி குடுத்துருக்கேன். ரோட்ல நிக்கும்போது ஐஸ்கிரீம் நின்னு பார்த்துட்டு இருந்தா வாங்கி குடுத்துருக்கேன். ஆனா தடவ நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். சரி ஒரு 50 பேருக்கு குடுக்குறோமேன்னு சொல்லிட்டு, அதுதான் நான் தடவ எடுத்தேன். ஆனா, அதையுமே நான் போடல. இப்போ வரைக்கும் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த செஞ்சுட்டுருக்கேன். நான் பெருசா செஞ்சதுன்னா அந்த 50 பேருக்கு தான். அதனால இப்போ வரைக்கும் நீ அதையே செய்றியான்னு கேட்காதீங்க. ஏன்னா, இன்ன வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆளா நம்ம இன்னும் வரல. ஆண்டவன் புண்ணியத்துல வந்தா இன்னும் பெருசா நல்லது செய்வேன். ஆனா, இதுவரைக்கும் செஞ்ச யாருக்குமே நான் யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நான் அத தெரியப்படுத்திக்கணும் விரும்பல. ஏன்னா, எல்லா நேரத்துலயும் என்னால செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஒருவேளை என்னைய பார்த்தோனே மறுபடியும் அங்க வந்து நின்னுட்டாங்கன்னா, என்னால அந்த இடத்துல செய்ய முடியாம போயிருச்சுன்னா, இருக்கறதுலயே பெரிய கொடுமை அதுதான். ஆண்டவன் புண்ணியத்துல கண்டிப்பா நானும் நல்லபடியா பெரிய ஆளா வருவேன். என்னால நெனச்ச நேரத்துல நெனச்சவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ற அளவுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. உங்களால முடிஞ்சாலும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க நண்பா. அந்த இடத்துல அவங்களோட சிரிப்ப பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.